ஆக்ஷன். ரோல் ஷாட். சீக்கிரம் வாங்கம்மா. வாங்க. ஹாய் அருண். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அருண். நீ எப்படி இருக்க? பெஸ்ட். ஓகே, எப்படி சிங்கிளா ஓடிலாம்னு பிளானா? அப்படியெல்லாம் இல்லை அருண். கல்யாணம் பண்ணிக்கிற முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, யாரை சூஸ் பண்ணியிருக்க? கண்ணன் தான். என்ன? கண்ணன். கண்ணனியா? பைத்தியமே அடி உனக்கு? ஏன்? அவனை பத்தி உனக்கு தெரியுமா? கூட எனக்கு எனக்கு தெரியும்டி. அவனை போய் கல்யாணம் வச்சு உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாக தெரியும் அருண். என்ன தெரியும்? அப்படி என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும். அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியணும் அருண்? அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியணும் அருண்? இப்ப அவரோட தான் பேசுற. உன்னை பத்தி என்னை பத்தி மட்டும் பேசு. உனக்கு சுத்தமா புரியல. எனக்கு புரிய வேணாம். அந்த டாபிக்கை விட்டுரு. உன்னைய என்னைய பத்தி மட்டும் பேசு. ஓகே. சைக்கோ மேல் பேசாத. அவனே ஒரு சைக்கோ. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, அவன் ஒரு பைத்தியம். நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம். அவரை பத்தி பேசாதன்னு சொல்லிட்ட. அவன் ஒரு சைக்கோ மாதிரி. நான் ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க, இதுக்கும் அவங்க செட் ஆகாது. அப்புறம் நீ பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். ஓகே, சரி, இதோட சொல்லிட்டேன். இனிமே நீ ஆச்சு அவனாச்சு. இனிமே நைட்ல ஃபோன் பண்ணி எனக்கு இதாயிடுச்சு சொல்லக்கூடாது. சரி சரி. நான் ஒன்று கேள்விப்பட்டேன், நீங்க கண்ணனை லவ் பண்றீங்க அப்படின்னு. யார் சொன்னா? கேள்விப்பட்டேன், ஃப்ரெண்டு சொன்னாரு. அது ரொம்ப மோசமான வருமா? மேக்கப் மட்டும் சரியா பண்ணுங்க சார். மேக்கப் பண்ற வேலையை மட்டும் சரியா பண்ணுங்க. மற்றவங்க மேக்கப்பை யோசிக்காதீங்க. சரி, முடிஞ்சா? முடிச்சிட்டோம். சரி, கிளம்பு. ஒரு மனசப்பட்டது சொல்றேன், பார்த்து யோசிச்சு செய்யுங்க. கண்ணனை லவ் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? ஃப்ரெண்டு சொன்னார் ஒருத்தர். வந்து மேக்கப் பண்ணுற வேலை மட்டும் பாரு, மற்றவங்க பேக்கப்பில் பற்றி யோசிக்காத. சரி, முடிஞ்சா? முடிஞ்சிச்சுமா. கயல், கயல், நான் வந்தது கூட உனக்கு தெரியல. என்ன ஆச்சு உனக்கு? ஆக்ஷன். பாப்பா பாப்பா, உங்களை பார்க்கறதுக்கு ஆள் வந்துருக்காங்க பாப்பா. ஏய் இடியட், டயலாக் சரியா சொல்ல தெரியாதா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டயலாக் கூட சரியா சொல்ல மாட்டீங்களா? ஏன் சார் நடிக்க தெரியாத உங்களால கூட்டிட்டு வர்றீங்க? இன்னொரு ரூபாய் பாப்பா பாப்பா, உங்களை பார்க்க ஆளுங்க வந்துருக்காங்க பாப்பா. ஏய் சார், சரியா முதல்ல டயலாக் பேச மாட்டேன்றாரு. ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்ல சொன்னீங்க, ஆனா ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. போங்க சார். இப்படில போகணும். இதுதான் சரி, ஓகே. சரி, ஓகே, அவ்வளோதான். அடுத்து ஆக்ஷன். கயல், உனக்கு எனக்கும் கல்யாணம் மிஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா உன்னை பார்க்கவே முடியல. அன்னைக்கு மேக்கப் செட்டுக்குள்ளே வந்து பேசினேன். அப்பவும் நீ என்கிட்ட சரியாக பேசலை. மனசில் நீ என்ன நினச்சிருன்னு ஒன்றுமே புரியல. கையில் கண்ணன், உங்களை பற்றி யார் எது சொன்னாலும் அதை நான் காதில் வாங்கிக்க போகிறதில்ல. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஷூட் போகுது,
எதுவும் என்னால் பேச முடியல. வீட்டில் வந்து பேசிக்கலாம். ரெடி வாங்கம்மா, ரெடியா வாங்க. அருண் கூப்பிட்டியாமே? பைத்தியக்காட்சி நான் அவ்வளோ சொல்லி நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பைத்தியம் வழி உனக்கு. அவன் கேரக்டர் சரியில்லை, ஒரு சைக்கோ. நான் அவ்வளோ சொல்ல. அருண் அவர் என்னை தொட்டு தாலி கட்டினவர். இந்த ஸ்டூடியோவில் இருக்கிற எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. சரியா? அண்ணன் தம்பியாக தான் நான் பார்க்குறேன். அவரை பற்றி மறுபடியும் தப்பாக பேசாத. மீறி பேசினா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும் அருண். சரி, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட. எப்படியோ நீ என்னை கூப்பிடுவாரு, பார்த்துக்கலாம். ஏன் கையல் அது ஒன்று நிற்காது. உங்க விடலையா நீ? ஏன் நீங்க ரெண்டு தெரிய மாட்டீங்களா? எப்பவும் பேசிட்டே தான் இருப்பீங்களா? எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சோ அதோட அவன் பிரச்சனை கட் பண்ணியிருக்கணும். ஏன் கட் பண்ணல? ஏங்க தப்பா பேசுறீங்க? இந்த ஸ்டூடியோவில் எல்லாரும் எப்படி பழகுறாங்களோ அப்படிதான் நானும் அருண் கிட்ட பழகுறேன். அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நீங்க இப்படி தப்பு தப்பா நினைச்சீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நான் வந்ததை கூட தெரியாம நீ தூங்கிட்டு இருக்க. ஆமா, உன் காதல ஆர்வம் வந்துட்டு போனாங்க. ஏங்க தப்பா பேசுறீங்க? அவன் என் ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டு ஸ்டூடியோவோட தான் இருக்குமா? ஸ்டூடியோ விட்டு அடிக்கடி ஒன்று சந்திக்குவாங்க. அவனுக்கு மேலே கண்ணு சொல்லிட்டு போயேன். தப்பு தப்பா பேசாதீங்கங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் அவனை பத்தி தப்பா பேச வேணாம், நீங்க சந்தேகப்படாதீங்கன்னு சொன்னேன். இதை நான் நம்பணும். நம்பணுங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. எந்த ஸ்டூடியோக்காரனா வரானா? அவன் மட்டும் ஏன் வரான்? நகத்தை கடிக்காதீங்க. நான் நடிகைன்னு தெரிஞ்சுதானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கும் எனக்குமான தராதரம் நான் எங்க அது பார்த்தேனா? ஏன் இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விரும்பி தானே கல்யாணம் பண்ணுங்க. நீங்க இப்படி பேசுறது என் மனசு ரொம்ப வலிக்குதுங்க. நான் நடிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுவேனா உங்களை பார்ப்பனா? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? அப்போ நான் உனக்கு கொடுமை பண்ணுவேனா? நான் கொடுமைக்காரனா? நாளை தான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை மட்டும் யார் கல்யாணம் பண்ணிப்பா? எவ்வளவு நடிகை கல்யாணம் பண்ண நான் தெரியுமா உனக்கு? நீங்க கொடுமைப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லலைங்க. நான் என்ன சொன்னாலும் மண்டைக்கு ஏற போறது இல்லை. அருண் வந்து ஸ்டூடியோவில் இருக்கிற எல்லாரும் மாதிரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். என்ன கீழே இருக்கு எவ்வளவு ஒருத்தனை உயர்த்தி பேச ஒத்து வர உனக்கு இதுக்கு ஒத்து வராது. என்ன ஒத்து வராது?
என்னைய எதிர்த்து பேசுறியா நீ? இவா, நம்ம 2 பேர் டைவர்ஸ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? டைவர்ஸா? எனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். இது நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீ எவ்வளோ சுத்தின்னு வருவ, நான் உனக்கு பேருக்கா? எவ்வளவு சொன்னாலும் உங்க வண்டியில ஏற போறதே இல்லையா? என்னது டைவர்ஸா? ஆமா, தேவையில்லை. டைவர்ஸ் தான் நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நல்ல முடிவு தான் டைவர்ஸ். எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஆமா, நீ எனக்கு தேவையில்லை. டைவர்ஸ் நல்ல முடிவு இல்லப்பா. எனக்கு தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. ஏங்க ஏங்க ஏங்க, ஐயோ நான் வேணும்னு தள்ளலைங்க. ஏங்க முழிச்சு பாருங்களேன். ஏங்க முழிங்கள. ஐயோ முழிச்சு பாருங்கங்க. ஏங்க நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியவே இல்லை. எந்திரிங்க மேல. ஏங்க எழுந்துருங்க. ஏங்க ஏங்க பாருங்க.